மூன்றாம் இடம் என்பது தைரியம், இதையெல்லாம் குறிப்பதாகும். இந்த எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வாழ்க்கையில் பாதிப்பு என்பது உண்டு. நண்பர்களால் ஏமாற்றப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய அமையலாம். ஒரு விஷயத்தை ஒரு தடவை முயற்சி பண்ணால் கிடைக்கும் அப்படின்னா, மேஷராசி அன்பர்கள் அதே விஷயத்தை 6 தடவை 5 தடவை முயற்சி பண்ணி கொஞ்சமாக பலன் கிடைக்கும். 4ஆம் இடம் ஆரோக்கியம்ங்கிறதுனால ஓரளவுக்கு மேஷராசி அன்பர்கள், மேஷ லக்ன அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை நாள் முழுவதுமே நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள் என்பது உண்மையான ஒரு விஷயமாகும். மேஷராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கலை அப்படின்னா தான் அதை யோசித்து பார்க்கணும், ஜாதகத்தை பார்க்கணும். உங்களுடைய பார்ட்னர்ஸ் யாராவது விசாக நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா அவுட்புட் ரிசல்ட் பெரிய அளவில் சக்ஸஸ் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. அடுத்தது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டு மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் வரார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னாடி ரிஷபராசியில் எப்படி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் வந்ததோ, இங்கே மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்கள் வரும். இந்த மிதுன ராசி 3ஆம் இடம் வரக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்ன அன்பர்களுக்கு, நான் ராசின்னு சொன்னாலும் நீங்கள் லக்னம்னே எடுத்துக்கணும். அப்போ மேஷ ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக உங்களுடைய விரோதி புதன் உங்களுக்கு விரோதி கிரகம், அவர் வருவதனால 3ஆம் இடம் என்பது எதையெல்லாம் குறிக்கும்? 3ஆம் இடம் நண்பர்கள், பார்ட்னர்ஷிப்பு, சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகள், அதே மாதிரி முயற்சிகள், அதே மாதிரி 3ஆம் இடம் என்பது தைரியம், இதையெல்லாம் குறிப்பதாகும். இந்த எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வாழ்க்கையில் பாதிப்பு என்பது உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களால் ஏமாற்றப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய அமையலாம் மேஷராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி கூட பிறந்த இளைய சகோதர சகோதரிகள், தம்பிகளாலேயோ தங்கைகளாலேயோ பிரயோஜனம் என்பது இருக்காது. ஏன்னா ஒன்று உங்களை பார்த்து அவங்க புறாமப்படக்கூடிய நிலைமையில் இருக்கலாம், இல்லை உங்களை பார்த்து ஐயோ இவர் கஷ்டப்படுறான், நம்மக்கிட்ட ஏதாவது காசு கேட்டுற போகிறான் அப்படின்னு கூட இருக்கலாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வகையில் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ரொம்ப சிரமப்பட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு விஷயத்தை ஒரு தடவை முயற்சி பண்ணால் கிடைக்கும் அப்படின்னா, மேஷராசி அன்பர்கள் அதே விஷயத்தை 6 தடவை 5 தடவை முயற்சி பண்ணி கொஞ்சமாக பலன் கிடைக்குது. இது என்ன ஆகுதுன்னா, மனசையும் உடம்பையும் எக்ஸாஸ்ட் பண்ணிடுது. இது ஒரு பக்கம். இதை தவிர பார்ட்னர்ஷிப்பை பற்றி சொன்னேன். மிதுன ராசி உங்களுடைய 3ஆம் இடமாக வருவதனால் பொதுவாக மேஷ லக்ன மேஷராசி அன்பர்கள் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் அதுக்குள்ளே என்டர் ஆகுதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் நல்லா போயிட்டுருக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பார்ட்னர்ஸால் பணப்பிரச்சனையோ, இல்லை பெயர் கெட்டு போகிற மாதிரியான பிரச்சனையோ, இல்லை வேறு ஏதாவது மனப்பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதனால் கவலைப்பட வேண்டாம், எல்லாத்துக்கும் பரிகாரம் என்பது கடைசியில் நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக 4ஆவது இடம். 4ஆவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கடகராசி வருது. உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார். அந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரங்கள் வருது. இந்த புனர்பூசம் என்பது குரு, பூசம் என்பது சனி, ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். செவ்வாயுடைய ராசி லக்னம் நீங்கள், உங்களுக்கு 4ஆம் இடம் என்பது சந்திரன் மாதா காரகன் அப்படிங்கிறதுனால 4ஆம் இடம் எதுக்கெல்லாம் ஆதிபத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா, வீடு, மனை, வாகனம், பூர்வீக சொத்துக்கள், அதே மாதிரி உயர்கல்வி எல்லாம், ஏன் உயர் சகோதரர்களை கூட குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு வர்றதுனால சுகஸ்தானம், ஆரோக்கியத்தை கூட 4ஆம் இடம் குறிப்பதனால கூட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்களில், அதாவது உயர்கல்வி, ஒரு மேஷராசியில் பிறந்தவங்க உயர்கல்வி கற்பது என்பது ரொம்ப எளிது. சீக்கிரமாகவே படிக்க முடியும், ஈஸியாகவே படிக்க முடியும், அண்ட் பாஸ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டியும் அதிகம். பெரும்பாலான மேஷராசி என்பர்கள் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ், ரிசர்ச்சஸ், இல்லை ஒரு எம்டி படிக்கிறது, எஃப்ஆர்சிஎஸ் படிக்கிறது, எம்பிஏ படிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சகஜம். நிர்வாக திறமை உடையவர்களாக நீங்கள் இருப்பதன் காரணமாக இந்த படிப்பெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வரும், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி அம்மாவுடைய இடத்தை குறிப்பதனால தாய் வழி சொந்தங்கள்னால மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள். தாய் வழி சொந்தங்கள்னால் யார்? மாமா, சித்தி, பெரியம்மா, பாட்டி, தாத்தா, இந்த சொந்தங்கள் மூலியமாக பெரிய அளவில் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 4ஆம் இடம் ஆரோக்கியம்ங்கிறதுனால
ஓரளவுக்கு மேஷராசி அன்பர்கள், மேஷ லக்ன அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை நாள் முழுவதுமே நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள் என்பது உண்மையான ஒரு விஷயமாகும். அடுத்தபடியாக 5ஆம் வீடு, மேஷராசியுடைய 5ஆம் வீடு சிம்மம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மகம், பூரம், உத்திரம். மகம் என்பது கேது, பூரம் என்பது சுக்கிரன், உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சிம்ம ராசி சூரியனுடைய வீடு. உங்களுக்கு ரொம்ப உங்கள் ராசியில் வந்து உச்சம் பெறக்கூடிய சூரியன் உங்களோட 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் வந்து அங்கே கேது, சுக்கிரன், சூரியன் நட்சத்திரங்களை பதிக்கிறார். இப்போது மேஷராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடம் எதெல்லாம் அப்படின்னா புத்திரஸ்தானம், காதலை குறிக்கக்கூடிய இடம். அதை தவிர 5ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழணுமா, நல்லபடியாக இருக்கணுமா, நல்லதெல்லாம் நடக்கணுமா, தங்கு தடை இல்லாமல் நல்ல விஷயங்கள் முன்னேற்றங்கள்லாம் இருக்கணுமா, எதிரிகளெல்லாம் ஜெயிக்க முடியுமா முடியாதா, பெரிய அளவில் வாழ்க்கையில் சமுதாயத்தில் மரியாதை மதிப்பு பெற முடியுமா முடியாதா, நல்ல ஒரு செல்வத்தோட செழிப்போட அனுபவிக்க முடியுமா முடியாதா, இந்த கேள்விக்கான பதில் எங்கே அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனானவர் உங்களுக்கு உங்கள் ராசியில் வந்து உச்சம் பெறுகிறார். அப்போது பொதுவாக இதை மட்டுமா குறிக்குது? 5ஆம் இடம் காதலை குறிக்குது, ரொமான்ஸை குறிக்குது. காதல் வந்து ஒரு மனிதனுக்கு வரணும்னா அன்பு என்பது மனசில் இருந்தால் மட்டும்தான் காதல் என்பது வர முடியும். எந்த அளவிற்கான அன்பு இருக்குங்கிறத பொறுத்து அந்த காதல் சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கணிக்கலாம். அந்த அன்பு பைத்தியகாரத்தனமானதா, ஒரு அர்த்தமற்ற அன்பா, அர்த்தம் உள்ள அன்பா அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது பொதுவாக மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு காதல் வருவது என்பது இயல்பு. காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப யூஷுவல். மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கலை அப்படின்னா தான் அதை யோசித்து பார்க்கணும், ஜாதகத்தை பார்க்கணும். லவ் மேரேஜ் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம கவலைப்படவே வேண்டியதில்லை, அது தன்னாலவே நார்மலாக தான் நடந்திருக்கு. அடுத்தபடியாக அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் கிரகங்களுடைய ராஜாவாகவே வருவதனால, அவர் பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதியாக வருவதனால அரசாங்கம் சார்ந்த தொழில்களை செய்வதிலும் அரசியல் பதவிகளில் உட்காருவதும் மேஷ லக்ன மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். நிர்வாக திறமை உங்கள் கூட பிறந்ததா இருக்கிறதுனால மேஷ லக்ன மேஷராசி அன்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக கணிக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய ஒரு தனித்திறனாகவும் கூட இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். 5ஆம் இடத்துல வரக்கூடிய அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் வந்து உச்சம் பெறுவதனால சிம்ம ராசிக்கு கிடைக்காத சில யோகங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. ஏன்னா அதிபதி உங்களோட ராசியில் வந்து உச்சமாகிறார். உங்களுக்கு காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடு நீங்கள். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த 5ஆம் இடம் சூரியனுடைய வீடாக வருவதனால் முதன்மை தன்மை பெற வேண்டும், ஃபஸ்ட்டு நானாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பிறவியிலேருந்தே உங்களுக்கு இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை. அது தவிர மேஷராசி அன்பர்கள் மேஷ லக்ன நண்பர்களை பார்த்தீங்கனாலே ஒரு போட்டி அப்படின்னு வந்துட்டா அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதாவது எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு நினைக்கக்கூடியது அந்த தன்மை அவங்கள்ட்ட இருக்கும். அதெல்லாம் என்பது யூனிக் குவாலிட்டிஸாக நம்ம பார்க்கணும். அடுத்தபடியாக 6ஆம் வீடு. 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசிக்கு உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்கள் வருது. சூரியன், சந்திரன், செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் புதனுடைய வீட்டில். இந்த கன்னிராசிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. இங்கே தான் புதன் பகவான் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுவார். ஒரு கிரகம் ஒரு இடத்துல ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறக்கூடிய ஒரே வீடு இது கன்னிராசி. அந்த கன்னிராசிக்கு உங்களுக்கு 6ஆம் இடமாக வருவதனால் நான் சொன்னேன் ஏற்கனவே புதன் உங்களுக்கு ஆகாத கிரகம்னு சொன்னேன். இப்போ 6, 8, 12ங்கிறது மறைவு ஸ்தானங்கள். அப்போ 6ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் உங்களுக்கு கடன், நோய், எதிரிகளை குறிக்கக்கூடியவர். அப்போ கன்னிராசிக்கு அதிபதியான புதன் கடனை உங்களுக்கு வாரி வழங்க கடமைப்பட்டவர். உங்கள் சுய ஜாதகத்தில் புதன் வலுத்து இருந்தார் அப்படின்னாலே மேஷராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கலாம், கடன் தீராத கடன் இருக்குது எனக்கு. புதன் வலுத்திருந்தாலே அப்படின்னா தீராத நோய் ஏதாவது கொடுத்துருவாரு. புதன் வலுத்திருந்தார் அப்படின்னா மறைமுக எதிரிகளை கண்டிப்பாக கொடுப்பார். அந்த எதிரிகள் உங்களை விட சாதுரியமானவர்களாகவும் புத்திசாலித்தனமானவர்களாகவும் இருப்பார்கள். இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
இதற்கு என்ன பரிகாரங்கிறத பற்றிலாம் நம்ம பார்ப்போம், தனியாக ஒரு இதில் பார்ப்போம். 7ஆம் இடம் என்பது துலாம் ராசி. உங்களுடைய 7ஆம் வீட்டிற்கும் சுக்கிரன் தான் அதிபதியாக வருகிறார். இங்கே வந்து சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்கள் வருது. செவ்வாய், ராகு, குருவுடைய நட்சத்திரங்கள் வருது. இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் உங்களுக்கு ஆகாதவர். ஸோ எப்போவுமே மேஷராசி என்பர்களுக்கு சித்திர நட்சத்திரக்காரங்களோட கொஞ்சம் முட்டல் மோதல்கள் இருக்கும். சுவாதி நட்சத்திரம் ராகு, சுவாதி நட்சத்திரக்காரங்களோட இன்ஃபேக்ட் நீங்கள் ஓரளவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே போயிடுவீங்கன்றது ஒரு அபூர்வம். விசாக நட்சத்திரக்காரங்களை கூட நீங்கள் வந்து நல்லாவே பழகுவீங்க, ஆனால் சரியாக வராது, ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுடைய பார்ட்னர்ஸ் யாராவது விசாக நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அது பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. ஆனால் உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கும். அவுட்புட் ரிசல்ட் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. இது ஒன்று. 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருதுனால 7ஆம் இடம் என்பது திருமணம், கலத்திரம், திருமண வாழ்க்கை, லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணை, இதையெல்லாம் குறிக்கிறதுனால உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனால் பெருவாக நான் ஏற்கனவே சொன்னேன், காதல் திருமணம் 5க்கு சூரியன் வர்றதுனாலையும் 7ல் சுக்கிரன் வர்றதுனால காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் பெரும்பாலான இடங்களில் மேஷ லக்னம், மேஷராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாகத்தான் போகும். முதல்ல ஒரு 5 வருஷம் கொஞ்சம் ட்ரபிள்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தான் போகும். கடைசி வரைக்கும் அப்படி போகுமா அப்படின்னு கேட்டால் சுய ஜாதகத்தை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஏன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால சந்தேக புத்தியின் காரணமாக நிறைய பிரச்சனைகள் வரலாம். பொண்டாட்டியோ கணவரோ அவர் மேஷராசியில் இருக்கார், உங்கள் மேலே அவர் என்ன பண்ணுவார், சந்தேகப்படுவார், தேவையில்லாத சந்தேகப்படுவார். அந்த சந்தேக புத்தி என்ன ஆகும், நாளடைவில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் துலாம் ராசியாக இருக்கீங்கன்னா இன்னும் கேட்கவே வேண்டாம், சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ சந்தேகம் அதிகமாக அதிகமாக நிம்மதி என்பது போயிடுது. நிம்மதி போனால் என்ன ஆகும், வாழ்க்கையில் எந்த விதமான பெரிய அளவிலான சந்தோஷமும் எதுவுமே இருக்க முடியாது. அப்போது நாளடைவில் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருவதையும் அது விவாகரத்து அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மேஷராசி, மேஷலக்ன நண்பர்கள். அப்போ சந்தேகப்படுவதை நிறுத்திவிட்டு என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி நல்லது நடந்தால் வேணுமா வேணாமா, அவங்க வந்து நல்லவங்களாக இருப்பாங்களா இல்லையா, அதை மட்டும் தீர்மானம் பண்ணி ஒரு முடிவு எடுத்து ஒரு பாதையில் போகிறது ரொம்ப நல்ல முடிவாக இருக்கும். அடுத்தபடியாக 8ஆம் வீடு. 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு வந்து விருச்சிக ராசி. இதற்கு அதிபதியாக உங்கள் ராசிநாதனே வருகிறார். இது வந்து சொல்லப்போனால் செவ்வாயுடைய ஒரு பெண் வீடு அப்படின்னு சொல்லலாம், அது தப்பே இல்லை. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாகம், அனுஷம், கேட்டை, குரு, சனி, புதன் இவங்களுடைய நட்சத்திரங்கள் வருது. இது காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தானம்னு சொல்கிறோம். 8ஆம் இடம் ஆதிபத்தியம் எதையெல்லாம் குறிக்குது? 8ஆம் ஆதிபத்தியம் என்பது அவமானம், கடன், சிறை தண்டனை, விபத்து, திடீர் லாட்டரி பிரைஸ் அடிக்கிறது, திடீர் மிகப்பெரிய விபரீத ராஜயோகம், பதவிகள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்பு, ஆயுள், விபத்துகள், இதெல்லாம் குறிக்கிறது 8ஆம் வீடு. இந்த வீட்டுக்கு ராசிநாதனே அதிபதியாக வருவதனால் மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய வினோதமான ஒரு சக்தி என்பது உண்டு. உங்களுடைய ஆயுளை நீங்களே தீர்மானிக்க முடியும். ஏன்னா உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்துக்கும் உங்கள் ராசிநாதனே அதிபதியாக வருவதனால் தன்னுடைய ஆயுளை தானே தீர்மானிக்கும் யோகம், பாக்கியம் மேஷராசி என்பவர்களுக்கு உண்டு என்றால் அது மிகையல்ல. அதை தவிர மேஷராசி என்பவர்களில் ஆண்கள் பிறப்பதும் விருச்சிகத்தில் பெண்கள் பிறப்பதும் ரொம்ப ஸ்பெஷலாகும். உங்களுடைய 8ஆம் வீடு உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீடு அப்படிங்கிற வரதுனாலையும் நீங்களே உங்களுக்கு சில நேரங்களில் உங்களுடைய உயிர் போகிறதுக்கோ ஆரோக்கியம் போகிறதுக்கோ காரணமாக அமைந்து விடுவீங்க அப்படின்றது தான் உண்மை. நீங்களே உங்களுக்கு கடனை தேடிக்கிட்டு நீங்களே அவமானத்துக்குள்ளே நல்லா வாழ்ந்தவங்க இறங்கி அவமானத்துக்குள்ளே நீங்களே உங்களை பொசிஷன் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கெல்லாம் தீர்வு இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் மீறி திடீர் ராஜயோகம் மேஷராசி என்பவர்களுக்கு உங்கள் பிறப்பிலேயே உங்களுக்கு அது எலிஜிபிலிட்டி இருக்குது. திடீர்னு எப்போ வேணால் வரலாம். இங்கே தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், பர்த் சார்ட் வந்து வேலை செய்யுது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பிற்கேற்ப உங்களுக்கு சில யோகங்கள் பிறவியிலேயே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதில் விபரீத ராஜயோகம் என்பது ஒன்று.
உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிநாதன் 8ல் மறையக்கூடாது. ராசிக்கு 8ல் மறையக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ராசியில் குரு, உங்களுடைய பர்த் சார்ட்டில், உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் குரு பகவான் எந்த மாதிரியான யோகத்தில் இருக்கார், எவ்வளவு சக்தி படைத்தவராக இருக்கார், அவரால் சுபகிரக தொடர்புகள் என்ன இருக்குது, அவர் இருக்கக்கூடிய நிலைமை என்ன, இதை வச்சு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை துல்லியமாக சொல்ல முடியும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் பிங் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபீஸை பே பண்ணி அப்பாயின்மெண்ட்டை பெற்றுக்கொள்ளலாம். எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஒரு ஆசை. அதனால் ஆனால் முறைப்படி நிறைய பேர் வர்றீங்க, நிறைய பேர் வர்றதுனால ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் பார்க்க முடியல. அதனால் நாங்கள் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கோம். அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சீக்கிரமே கிடைக்கும். இந்த பாக்யஸ்தானத்திற்கு குரு பகவானே அதிபதியாக வந்து மூல திரிகோணம் அடைஞ்சு தன்னுடைய சிறப்பு 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியவே பார்ப்பதினால் மேஷ லக்ன மேஷராசி என்பவர்களுக்கு பிறப்பிலேயே மிகப்பெரிய யோகங்கள் பெற்றவர்களாக பிறப்பிலேயே ஆகிறாங்க.